ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. அண்ணா ப்ளீஸ் அண்ணா உள்ள விட அண்ணா. அண்ணா அவரு பாஸ் இருந்தாதான் பாப்பன்னு சொல்லவே இல்லண்ணா. அவர் சொல்லவே இல்ல. தளபதி தளபதி எல்லாரையும் அண்ணா நான் அங்கே அவ்வளவு தூரம் இருந்து வரேன் அண்ணா. விடண்ணா ப்ளீஸ் அண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் நானு. அண்ணா அவர் பாக்கலன்னா நான் செத்துருமா அண்ணா. அண்ணா நாங்களும் கையை எடுத்துப்பேன், காலை எடுத்துப்பேன், என்ன வேணா பண்ணுவேன் அண்ணா. அண்ணா கெஞ்சி கேக்குறேன் அண்ணா. அண்ணா அண்ணா உன் போட்டு கொடுறா, பவுன்சர் மாதிரியாச்சும் போய் பாத்துறேன் அண்ணா. அண்ணா ஏ மாச்சான் இது வேலைக்கு ஆகாதுடா, நம்ம உள்ள பூந்துடலாம்டா. சரிடா பூந்துடலாம். கீழே இருக்கடா. இறங்குப்பா. மேலதான் ஏறாதுப்பா. ஏறா மரத்துல குதிக்கிறீங்க. இறங்கு பாருங்க தம்பி. குரங்கு சட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ராஜா என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்னை பார்க்கத்தான் காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க. என்னடா செருப்பு விட்டு அடிக்கிறீங்க? ஆமா அடிக்கிறானா? எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார். அது பறவை அல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். இதேபோல் 400க்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார். இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் தளபதியை பாக்குறதுக்கு தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். தளபதி என்ன பேச போறாருன்னே தெரியல, ஒரே ஆர்வமா இருக்கு. நான் நைட்டே வந்துட்டேன், நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அவர் என்ன பேசுவாரா, அவர் என்ன பாத்திர மாட்டாரா, நம்ம ஏதாவது ஒரு ஹாய் கூட சொல்லிடலாமா, ஒரு செல்ஃபி முடிஞ்சா எடுத்துடலாமான்னு ரொம்ப ஏங்கி போய் வந்திருக்கேன். அவரை பக்கத்துல பாக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் தூரத்துலயாவது அவரை பாத்துருக்கணும்னு ரொம்ப அவளோட வந்திருக்கேன். ஒரு சிரிப்பு, அவர் என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும். 2026 கண்டிப்பா தளபதி தான் வருவாரு, வேற மாற்றே கிடையாது. அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. எப்படியாவது அவரை பாத்துடணும். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். புதுச்சேரி வெற்றி கழகத்தினுடைய ஒரு தலைவர் வந்து கோயம்புத்தூரில் இருந்து அவர் ரிட்டன் சென்னைக்கு வரப்போகிறார். இந்த கோயம்புத்தூர் இந்த ஏர்போர்ட்டும் சரி, சென்னை ஏர்போர்ட்டும் சரி, இந்த அணில்கள் வந்து சூறையாடி இருக்காங்க. டஸ்ட்பின் எல்லாம் மேலே ஏறி நின்று பார்த்து அந்த டஸ்ட்பின்னை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஆயிருக்கு. பேரிகார்ட்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய அந்த இதெல்லாம் பணம்லாம் யாரோடன்னு தெரியும், இவ்வளோத்தையும் சேதப்படுத்தியிருக்காங்க பொது சொத்து எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ அவர் முடிச்சுட்டு அவர் அந்த மாநாடை முடிச்சுட்டு அவர் சென்னை போகிறார். இது அவர் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு விமான நிலையம் வரப்போகிறார். இதோ வந்து விட்டார்.
இதை வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் நோட் பண்ணீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அவருக்கு கால் தடுக்கி இருக்கு. பவுன்சர் உடனே சட்டென விழுந்த விஜய் பட்டென பிடித்த பவுன்சர். அந்த தலைப்பை போட்டுக் கொள்ளுங்கள். அவர் அதை ரீவைண்ட் பண்ணுங்க. அவர் எப்படி விழுந்தார் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரீவைண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பிளே அகைன். அவர் ஓகே, விழுந்ததை பார்த்த முடியும், நம்மளால் காட்சிகளை இதை பார்க்க முடிகிறது. அவருடைய இடது கால் தான் வலிக்கி இருக்கிறது. மறுபடியும் ரீவைண்ட் ப்ளீஸ். ரீவைண்ட். ஓகே, பிளே. அவர் பிளே. நல்ல வேளை மிகப்பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. ஒரு சிறிய லைட்டான தடுமாற்றம் மட்டும்தான். மிகப்பெரிய விபத்தில் இருந்து இவர் தப்பித்திருக்கிறார் என்ற அந்த காட்சி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் வேண்டால் அதை வந்து ரீவைண்ட் பண்ண முடியவில்லை. ஏன்னா எடிட்ல பெரிய பிரச்சனை இருக்கு, 2 வீடியோ போட வேண்டியனால. அதனால இதிலே பண்ணி இருக்கிறோம். நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்கிறோம். கடவுளே, விஜயே, அன்பே, விஜயே, உயிரே, விஜயே, அன்பே, தளபதி, அறிவே, தளபதி, அழகே, விஜயே, அதுவே, தளபதி, இதுவே, தளபதி, எல்லாமே, தளபதி, பூமியே, தளபதி, சூரியனே, விஜயே, விண்வெளி, விஜயே, வந்திருக்கதே. நிறுத்துறேன். இங்க பார், நேத்து ரோட் ஷோல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறீங்க. குப்பை தொண்டி முதற்கொண்டு கரண்ட் கம்பெனி எல்லாத்துலயும் ஏறி பண்ணிருக்கீங்க. எல்லாம் போனா போது, சின்ன பசங்க விட்டுருக்கேன். இன்னைக்கு அதே மாதிரி ஆட்டம் பார்த்தேன், மகனை வெளுத்துருவேன் நான் சொல்லிட்டேன். அவர் பாட்டுக்கு கேரவன்ல அப்படி வந்துகிட்டே இருப்பாரு, கை காட்டுவாரு. நீங்க இங்க இருந்து கைய காட்டணும். அதை விட்டுட்டு அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வையே, அப்புறம் நாங்க அப்படின்னு நாங்க நடந்துருவோம். புரியுதா? இப்ப எதுவும் பண்ண மாட்டேன் தம்பி. போட்டோ மட்டும் எடுத்துப்போம். யாரெல்லாம் எதாவது உடைக்கிறான்னு போட்டோ மட்டும் எடுத்துட்டு 2 நாள் அமுங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வச்சு கும்முன்னு கும்பிடுவோம். என்ன புரியுதா? நறுக்கிடுவேன் அதெல்லாம். புரியுதா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோவை. நம்ம வந்துட்டு 2 நாள் கழிச்சு இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம புதுச்சேரி வெற்றி கழகத்தினுடைய அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பொருள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்ட்ல இந்த துண்டு தான் ரோட் ஷோல ஃபர்ஸ்ட் எரிஞ்ச துண்டு. அவர் அது கையாலவே பிடிச்ச ஒரு தோல்ல போட்ட துண்டு. ஸோ இதோட ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான். இந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பர் கால் பண்ணீங்கன்னா இந்த துண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி யார் நேரில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஒருத்தர் மேலே ஏறி அந்த துண்டை அவர் பரிசா கொடுத்தார் இல்லையா, அது இந்த துண்டு தான். இந்த துண்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இது ரொம்ப காஸ்ட்லியான துண்டு. ஏன்னா அவர் கையாலே வாங்கி இன்னொருத்தர் போட்ட துண்டுனால இது அவர் மேல கைப்பற்றுறதுனால இதுக்கோட ரேட் வந்து 1500 ரூபாய். இது வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து வேர்வை தோட்டத்தை கர்ச்சிப் மஞ்சள் கலர்லயே இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் உங்களுக்காக நான் வந்து 2500 ரூபா, இது வந்து ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்காக 2500 ரூபா அப்படிங்கிறத 2499 ரூபாய்க்கு உங்களுக்காக நாங்கள் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய செருப்புலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. லோக்கல் பிராண்டு செருப்புல இருந்து ஹை அண்ட் செருப்பு வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த 100 ரூபா செருப்பு யாருக்காவது வேணுமா? அதாவது கிராக்ஸ்ன்னு இருக்கு, பட் ஆனால் இது கிராக்ஸ் இல்லை, க்ரோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது எடுத்துக்கலாம். பேட்டாக்கு பதிலாக பாட்டான் இருக்கு, உட்லாண்டுக்கு பதிலாக டேட்லாண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செருப்புகள் இருக்கு. யாரு வேணுமோ சொல்லுங்க. இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் செருப்பு வந்து இலவசமாக கொடுக்குறோம். ஹோம் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறோம்ன்றது அந்த மாநாடு எங்க நடக்குதோ அதை பொறுத்து தான். நன்றி, வணக்கம்.